தளபதி சிஎம் அவர்கள் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளுக்கு தேவையானதை பண்ணிட்டு வராங்க, மதுக்கடை போதை இதெல்லாம். ஆனா எதிர்கட்சி பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை தொகை 2500 வழங்கிடுங்க, அதை வந்து ஏன் வழங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தப்பானது, நீங்க சொல்லிட்டு இது மாதிரி செய்யாம இருக்கிறது வந்து எப்படி அப்படிலாம் கேட்குறாங்களே. அதை வந்து நம்ம கேட்கணும், மக்களே பெண்களே உஷாரா இருங்க, இவங்க வந்து நம்மளை தூண்டி விடுறாங்க, பெண்களை தூண்டி விடுறாங்க. அதான் உங்களுக்கு பெண்களுக்கு எது முக்கியம் சொல்லுங்களேன். எல்லாருமே மேக்சிமம் என்ன கேட்டீங்க, போதைப் பொருள். நம்ம பசங்க, நம்ம வந்து கண்காணிக்கிற பசங்க நம்மளை மீறி தப்பான வழிக்கு போறது போதைப் பொருள் மூலமா, அது போகக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மதுக்கடைகள். இவ்வளோ பெண்களுடைய கணவர்கள், அப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க தம்பிங்க, இவங்கெல்லாம் மதுனால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையும் எடுத்து வச்சிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு. ஆபத்தானதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறது நம்ம பாராட்டணும். நம்மளுக்கு தர வேண்டிய உரிமை தொகை 2500 அவங்க டைம் எடுத்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக சொன்னால் செய்வார்கள், அதுதான் உண்மை. அப்போ அவங்க செய்வாங்க, அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம இது பண்ணிடக்கூடாது. தரல அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எதிர்கட்சியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து ஏன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு புலம்புறாங்களாம். நம்ம யாராவது சொன்னோமா, நம்ம யாராவது கேட்டோமா, இவங்களாம் ஏன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரியவே இல்லையே, யார்கிட்ட இவங்க போய் புலம்புனாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தாவைக்கா ஆட்சியில் தளபதி அவர்கள் நிறைய திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டே வராங்க, நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே வராங்க. அதை நம்ம ஆதரிக்கணும், நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டைமில் நம்மளை நிறைய பேர் குழப்ப பார்ப்பாங்க, தயவுசெய்து குழம்பாதீங்க. நம்ம கரெக்டான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், அதை அவங்க காப்பாற்றுவாங்க. மக்களுக்காக தான் இந்த ஆட்சி வந்திருக்குன்னு திரும்ப திரும்ப டிவிகே சொல்கிறாங்க. அது உண்மையாக தான் இருக்கும், நம்புவோம். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம்.